ஒரு காலத்தில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் கடைசியில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஓலைக்கூரை போட்ட ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு மூத்த பாட்டி. முடி வெண்மையாகி இருந்தாலும் முகத்தில் எப்போதும் கருணையும் சிரிப்பும் இருந்தது. அவள் கண்கள் மட்டும் இந்த உலகத்தை நிறைய பார்த்த கண்கள் போல அமைதியாக இருந்தன. பாட்டிக்கு யாரும் இல்லை. கணவர் பல வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார. பிள்ளைகள் நகரத்துக்கு போய் திரும்பவே வரவில்லை. ஆனால் பாட்டி ஒருபோதும் நான் தனியாக இருக்கிறேன் என்று வருந்தியதில்லை. பாட்டி தினமும் காலை எழுந்தவுடன் தன் குடிசையை சுத்தம் செய்வாள். பிறகு சின்ன அடுப்பில் கஞ்சி அல்லது சாதம் சமைப்பாள். அவள் சாப்பிடுவதற்கு முன் ஒரு சின்ன இலை எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் சாதம் வைத்து ஆலமரத்தடியில் வைப்பாள். பறவைகள் வரும், எறும்புகள் வரும், சில நேரம் நாய்களும் வரும். ஆனால் எல்லாவற்றிலும் அதிகமாக அங்கே வந்தது ஒரு சிறிய குரங்கு. அந்த குரங்கு அதே ஆலமரத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்தது. அது அதிக சேட்டை இல்ல, யாரையும் கடிக்காது, யாரிடமும் சத்தம் போடாது. மற்ற குரங்குகள் போல வீடுகளுக்குள் நுழைந்து பாத்திரம் கவிழ்க்காது. அமைதியாக வந்து பாட்டி வைத்த உணவை மட்டும் மெதுவாக சாப்பிட்டு மீண்டும் மரத்துக்கு ஏறிவிடும். பாட்டி அதை கவனித்தாள். ஒரு நாள் மெதுவாக சொன்னாள், பயப்படாதே கண்ணா, இது உனக்குத்தான். அன்று முதல் பாட்டி குரங்கு இடையே ஒரு மௌன நட்பு உருவானது. பாட்டி பேசுவாள், குரங்கு பேசாது, ஆனால் கவனமா கேக்கும். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஆழமா கேக்கும். பாட்டி வேலை செய்யும் போது அவள் அருகில் மரக்கிளையில் உட்காரும். பாட்டி சோர்வாக உட்கார்ந்தால் குரங்கு அவளை உற்று பார்க்கும். சில நாட்கள் கழிந்தன. அந்த வருடம் மழை அதிகமாக பெய்தது. குளிரும் ஈரத்தினாலும் பாட்டிக்கு மூட்டு வலி முன்னதை விட அதிகமாகிவிட்டது. ஒரு நாள் காலையில பாட்டி எழ முயன்றாள். ஆனா அவளால எழுந்திருக்க முடியல. பாட்டி எங்கே? குரங்கு மெதுவாக குடிசைக்குள் சென்றது. பாட்டி பலவீனமாக படுத்திருந்தாள். குரங்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தது. பாட்டியின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நீ எனக்கு உயிரையே காப்பாத்திட்டே. குரங்கு பாட்டியை தனியாக விடவே இல்லை. நன்மை செய்தால் அது உயிர் பெற்று திரும்பி வரும்பா. நாம் யாருக்கும் எதிர்பார்ப்பில்லாம செய்யும் கருணை ஒரு நாள் நான் பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஆயுத்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும். இதுபோல் நிறைய வீடியோ காண்பதற்கு நன்றி. வணக்கம்.